తదగుదికు జగదోం తజగదోం తదగుదికు జగదోం తగిటదోం తగదగిటదోం దృగుదగిటదిమిగిటదోం జగదోం తజగదోం తదగుదికు జగదోం తజగదోం తదగుదికు జగదోం తగిటదోం తగదగిటదోం దృగుదగిటదిమిగిటదోం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తదిం జగదోం తదిం తగదిం తగణం తగమదరిదోం తదోం దన తదిం తదిం జను తదిం తదిం దన తదిం తదిం రిజని జరి జని జరి జని జరి 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 జని తగిటదిమి తజగు తదిమి తజగు జగు జగదోం తజగదోం తగగుదిగు జగదోం తజగదోం తగగుదిగు దానదిం తదిం దనగోం దరాన దానదిం తదిం దనగోం దరాన జగదోం తజగదోం తగగుదిగు జగదోం తజగదోం తగగుదిగు దానదిం తదిం దనగోం దరాన దానదిం తదిం దనగోం దరాన జడుదిం சாதி கண்டது பாதி சனங்க சாதி ஏறி ஆடுதே சாதி சனங்க கோடி சனங்க சாதி மறந்து கூடுதே உச்சி அழகு பார்த்த கிறுக்கு உச்ச தலையில் ஏறுதே கண்ட மறந்து சத்த மறந்து சச்சரவுக தீருதே எங்கு நிறைஞ்சுள்ள சாமி அடியுது ஏழு பக்கம் நிற்குமடி நம்மையடி பின்ன நம்மையடி இனி நாடு முழுக்க நம்மையடி முட்டா தொடர்ந்து தாளபடி நம்ம வெற்றிக்கு என்னைக்கும் வெற்றி அடி கொட்டா கொட்டுன்னு கொட்டுமடி செல்வம் கூரைய பிரிச்சு கொட்டுமடிய வந்தோம் திரண்டு வந்தோம் மதுரை வந்தோம் அழக வாழியதே கண்டோம் அழகர் கண்டோம் மகிழ்வு கண்டோம் மதுரை வாழியதே கொண்டோம் உணர்ச்சி கொண்டோம் எழுச்சி கொண்டோம் இதயம் வாழியதே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே தத்தோம் தகிட தத்தோம் பாடி ஆடுகவே ദിമി ദിമി ദിൻ ദിമി ദിൻ ദിമി ദിൻ ദിമി ദുന്ദു വിനാദ സപൂർണവേ ഗമ ഗമ ഗും 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 ഗും
ஐயனார் தோப்புல வேம்போடிச்சு அழகு மல்லிகை பூ பறிச்சு ராவோடு ராவாக கண்பிடிச்சு ராசாத்தி உனக்கு செஞ்சு வச்சே ஐயனார் தோப்புல வேம்போடிச்சு அழகு மல்லிகை பூ பறிச்சு ராவோடு ராவாக கண்பிழிச்சு ராசாத்தி உனக்கு செஞ்சு வச்ச கரகம் வருது வெக்காளிதாயே கெட்ட கரகம் எல்லாம் விலக வேணும் அருள் கொடுப்பாயே கரகம் வருது வெக்காளி தாயே கெட்ட கரகமெல்லாம் விலக வேணும் அருள் கொடுப்பாயே சாமந்தி பூவாலே சிங்காரிச்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு சக்தி கரகத்து உச்சியிலே பச்சை கிளி ஒண்ணு சூட்டி வச்சு சாமந்தி பூவாலே சிங்காரித்து சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு சக்தி காரகத்து உச்சியிலே பச்சை கிளி ஒண்ணு சூட்டி வச்சு பார்த்து பார்த்து செஞ்ச கரகம் வெக்காளிதாயே கரையேத்துவது பொறுப்பு அமாண்டிதாயே பார்த்து பார்த்து செஞ்ச கரகம் வெக்காளி தாயே கரையேத்துவது உம் பொறுப்பு ஆமாண்டி தாயே மஞ்சள் காப்பு கட்டி வெப்ப இலையில சேலை கட்டி பச்சை திருமாலை வேண்டிக்கிட்டு உச்சந்தலை மேல தூக்கி வச்ச கையில மஞ்சள் காப்பு கட்டி வெப்ப இலையில சேலை கட்டி பச்சை திருமாலை வேண்டிக்கிட்டு உச்சந்தலை மேல தூக்கி வச்ச கரகம் வருது உறையூரை தேடி அதுக்கேத்த பலனை கொடுத்து விட்டா புண்ணியம் கோடி கரகம் வருது உறையூரை தேடி அதுக்கேற்ற பலனை கொடுத்து விட்டா புண்ணியம் கோடி வெங்கல சொம்புல பால் கோதிக்க வேப்பிலை வாசத்தில் ஊர் மணக்க வேகாத வெயில் வேளையிலே பாம்பு சடைக்காரி வாசலிலே வெங்கல சொம்புல பால் கோதிக்க வேப்பிலை வாசத்தில் ஊர் மணக்க வேகாத வெயில் வேளையிலே பாம்பு சடைக்காரி வாசலிலே ஆடி வருது சிங்கார கரகம் அடி பார்த்து சொல்லு எப்போ இந்த ஏழைக்கு விடியும் ஆடி வருது சிங்கார கரகம் அடி பார்த்து சொல்லு எப்போ இந்த ஏழைக்கு விடியும் அலை கடலென திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். கல்லில் ஒளி எழுப்பி அலைக்கடலில் நடனமாடி புல்லாங்குழலின் வழியை புகுந்து சுவையாகி நெல்லில் மணி பழித்து நிலைத்த பொருளாகி மெல்லிய நாள் மெல்லுதலில் வித்தார நகையாகி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் ஐத்தொழில் என்னை கூட சிந்து பாட வைத்த பைந்தமிழே வாழியவே வெண்பா எடுத்து முப்பால் தொடுத்து முப்பாலும் நட்பாலாக பேர் நிகழ்ச்சி நடத்த என் நாவில் நடப்பைந்த நருந்தமிழே உன்னை வணங்கி உன் அவையை வணங்கி கொங்கு இளஞ்சிட்டுகளின் கலை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஐந்து கரத்தனை யானை முகந்தனை என்று முழுமுதற் கடவுளான விநாயகரை கும்மி பாட்டின் மூலம் வணங்கி கொங்கு இளஞ்சிட்டுகளின் கலை நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நன்றி. வள்ளி கும்மி பெண்கள் மேடைக்கு வரவும்.
சொல்லுதம்மா ஆமா கண்ணு சொல்லடா கண்ணு ஆந்தைய நம்பகுல வளர்த்தபடி வளர்த்தபடி பெருந்தாயே புலன் காக்க வேண்டும் ஆமான் சொல்லு அப்படி சொல்லு நன்றி. இந்த உலகத்திலேயே ரொம்ப உயர்ந்ததும் மதிப்பு மிக்கதும் எது தெரியுமா அனிதா? பணம் தான். அதை வைத்து எதையும் வாங்கலாம். அம்மா அப்பா வாங்க முடியுமா அனிதா? யோசிங்க சொந்தங்களே. அது 100% உண்மை சங்கீதா. தாங்கிக் கொள்ள எத்தனை சொந்தங்கள் இருந்தாலும் அம்மா அப்பா என்ற உறவுக்கு இணையாக இவ்வுலகில் எந்த சொந்தமும் இல்லை. இதை உணர்த்தும் விதமாக நம் இளஞ்சிட்டுக்கள் உணர்வு பூர்வமாக நடித்து காட்ட இருக்கிறார்கள். இதோ உங்களுக்காக. இதோ வந்துட்டேங்க. அடிக்கிற வெயில வெளியே போயிட்டு வீடு வரதுக்குலாம் போதும் ஆயிருக்குமா? கோடை காலனா அப்படித்தாங்க இருக்கும். இந்தாங்க நீச்ச தண்ணி குடிங்க. இங்கன்னா பரவாயில்ல. மெட்ராஸ்ல எல்லாம் வெயில் கொளுத்தி எடுக்குதான். இல்ல நம்ம பையன் ரமேஷ் ஃபோன் பண்ணியிருந்தான். அதான். சரி, பேர என்ன சொல்லலாமா? ஸ்கூல்ல லீவு விட்டாச்சான். ஒரே ஆட்டமா. அதான். சரி, நம்ம பேரனை பத்தி மட்டும் கேக்குறீங்களே, நம்ம பிள்ளைய பத்தி கேட்க மாட்டீங்களா? யாரு? உன் பையன் தானே. காரணம் இல்லாம ஐயா போன் போட மாட்டாரு. ஏதாவது விஷயம் இருக்குமே. நம்ம மருமக காயத்ரிக்கு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கான். இன்னும் 2-3 நாளில் வேலைக்கு வந்து சேரணுமா. அதான் நம்ம பேரனை பார்த்துக்க என்ன சென்னைக்கு வர சொல்லுறாங்க. அதான் நான் பார்த்தேன். அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கும் நம்ம பேரனை பார்க்கணும் ஆசையா இருக்குதுங்க. உன் பேரனை பார்க்கணும்னு ஆசையா இருந்தா உன் மகன்கிட்ட சொல்லி அவனை இங்க அழைச்சிட்டு வர சொல்லு. ஏற்கனவே நம்ம அங்க போய் பட்ட அசிங்கத்தெல்லாம் மறந்துட்டியாமா? என்ன இருந்தாலும் அவன் நம்ம பிள்ளைங்க, நம்ம பேரனை பார்த்துக்க தானே கூப்பிடுறாங்க. கற்பகம், நீ அங்க போனா வீணா பிரச்சனை தான் வரும். அவங்க தான் நல்லா சம்பாதிக்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு வேலைக்காரி வச்சு பார்த்துக்க சொல்லு. நான் இருக்கையில ஏன் பேரனை எதுக்கு ஒரு வேலைக்காரி பார்த்துக்கணும்? நான் போயிட்டு வரேங்க. சரி, போறது முடிவு பண்ணிட்ட. வெறுங்கையோட போக வேண்டாம். நான் போய் பேரங்க தான் வாங்கிட்டு வரேன். சரிங்க. இரண்டு நாட்களுக்கு பிறகு கண்ணு ரமேஷ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. என்ன நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. ராகுல் யாரும் இருக்கான்னு பாரு. ராகுல் செல்லம் நல்லா இருக்கியாயா? நல்லா இருக்கேன் பாட்டி. நல்லா படிக்கிறியாயா? நல்லா படிக்கிறேன் பாட்டி. வரேம்மா. நல்லா இருக்கேம்மா. ரொம்ப டயர்டா இருப்பீங்க. குளிச்சுட்டு வாங்க, நான் சாப்பாடுல எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. ராகுல் செல்லம் இங்க வாயா. உனக்கு பிடிக்கும்னு தாத்தா ஊர்ல இருந்து உனக்கு வாங்கி கொடுத்தாரியா. போய் சாப்பிடு. சாப்பிட்டியா? சரி பாட்டி. என்ன வந்தது வராதுமா? கண்டேனே பொறுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இப்பதானே சொன்னீங்க இதெல்லாம் சாப்பிட்டா அவனுக்கு உடம்புக்கு சேராதுன்னு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அதை கூட்டுறா இங்க. எந்தெந்த எண்ணெயில செஞ்சதோ. அம்மா, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கம்மா. ராகுல், பிஜ்ஜா சாக்லேட்டுக்கு போய் சாப்பிடு. சரிப்பா. என்ன காய்க்கிறது? வந்தது வரமா ஏன் இப்படி பண்ற? இப்ப நான் என்ன பண்ணிட்டேன்? ஏதோ பேசு. போன டைமே உங்க அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்து அதை சாப்பிட்டு தானே அவனுக்கு சரியில்லாம போச்சு.
காயத்ரி அவங்க என்னை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. ராகுல் நல்லா தான் பார்த்துக்குவாங்க. இல்லை பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நீங்க வளர்ந்த லட்சணம் தான் எனக்கு தெரியுமே. பெருசா பேச வந்துட்டீங்க போங்க. அதிகாலை 6 மணி அளவில். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இட்லி ஊத்தி வச்சிட்டோமா, காய்கறியும் வெட்டி வச்சிட்டோமா. நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள சமைச்சிருவமா. சரி, அவர் எழுந்துச்சுவார். காஃபி போட்டீங்களா? ரமேஷ் எழுந்து வந்ததும் சூடா காப்பி போட்டு கொடுத்துறோமா. நீ குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள உனக்கு லஞ்சும் ரெடி பண்றமா. நீ போய் குளிச்சுட்டு வாமா. சரி, சீக்கிரமா ரெடி பண்ணீங்க. நான் 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போகணும். சரிம்மா. பாட்டி வா பாட்டி, நம்ம விளையாடலாம். பாட்டிக்கு வேலை இருக்கு சாமி, வேலையை முடிச்சிட்டு விளையாடலாமா? போ பாட்டி, நீ எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க பாட்டி. என் கூட விளையாடவே மாட்டேங்கிற பாட்டி. சரி சரி, காலையிலேயே கண்ணை கசக்காத. சரி, உங்களோட கொஞ்ச நேரம் நான் விளையாண்டுட்டு அப்புறமேல நான் வேலையை பார்த்துக்கிறேன். சரி, என்ன விளையாட்டு விளையாடலாம்? கண்ணாமூச்சி விளையாடலாம் பாட்டி. சரி, நீ கண்ணை பத்திக்கிறியா இல்ல நான் கண்ணை பத்திக்கிட்டுமா? நீனே கண்ணை பத்திக்க பாட்டி. சரி. ராகுல் எங்க இருக்க? ராகுல் எங்க இருக்க? ராகுல் என்னத்த பண்ணிட்டு இருக்கீங்க? சமைக்க சொன்னா கூட விளையாடிட்டு இருக்கீங்க. இல்ல, குழந்தை கேட்டான். என்ன குழந்தை? 10 வயசு ஆயிடுச்சுல, இன்னுமா அவன் குழந்தை? ஏதோ தீர மாதிரி இருக்கு. என்னது கருகி போச்சு. என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? எனக்கு ஆபீஸ் வர டைம் ஆச்சு. இதுக்குதான் சொன்ன விளையாட வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்கியா? அறிவில உனக்கு? காயத்ரி ஏன் அடிக்கிற? பின்ன இவனை அடிக்காம வரலாங்களே அடிக்கிறது. எனக்கு ஆபீஸ் வர டைம் ஆச்சு. இப்படிதான் பண்ணுவாங்க உங்க அம்மா. 10 நிமிஷம் பொறுத்துக்குமா, நான் கடை சமைச்சிடுறேம்மா. ஒரு 10 நிமிஷமா? சரிம்மா. கண்ணு ரமேஷ், மா இந்தாயா. நீ எதை சாப்பிடுங்கம்மா? எதுவும் வேணாயா. சரிங்க. இங்க பாருங்க, வாஷிங் மிஷின்ல துணியெல்லாம் போட்டிருக்கேன். எடுத்து காய போட்டுருங்க. சரிம்மா. அப்புறம் இந்த திணிச்ச பாத்திரத்தெல்லாம் தயவு செஞ்சு கழுவி வச்சிருங்க. சரி. எல்லாம் புது பாத்திரம் வேற. அப்புறம் நைட் நான் வரதுக்கு லேட் ஆயிரும். அதனால நீங்க சப்பாத்தி போட்டு வச்சிருங்க. சரிங்களா? சரிம்மா, செஞ்சு வச்சிடறேம்மா. சொல்லுயா. சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வர பேச்சு வாங்கிட்டு வரட்டுமா உங்களுக்கு? எனக்கு எதுவும் வேணாயா. ஆனா நான் ஊர்ல எனக்கு ஆபீஸ்க்கு வர டைம் ஆச்சு. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ரமேஷ், எனக்கு time ஆச்சு. வரேம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கேட்டுட்டே இருக்க. வாங்கிட்டு வரேம்மா. எனக்கு time ஆச்சு. வரேம்மா. ராகுல், கீழே எழுந்திருச்சு வாயா, பால் சாப்பிட்டுட்டு போவ. பாட்டி வா பாட்டி, நம்ம விளையாடலாம். கண்ணு, பாட்டிக்கு நிறைய வேலை இருக்கு சாமி. வேலையை முடிச்சிட்டு விளையாடலாம் கண்ணு. பாட்டி, நீ எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்னே சொல்லிட்டு இருக்க பாட்டி. என் கூட விளையாடவே மாட்டேங்கிற பாட்டி. அம்மா, என்னடா? உனக்கு சாட்டர்டே சண்டே லீவு தானே? ஆமா. ஏன் பாட்டிக்கு மட்டும் லீவு இல்ல? என்னத்த, நாங்க இல்லாதப்போ இவங்கிட்ட உங்களை நாங்க கொடுமை பண்றோம் சொல்லி வச்சிருக்கீங்களா? இல்லம்மா, நான் அப்படிலாம் சொல்லலமா எதுவும். அப்புறம் எதுக்கு அவன் இப்படி பேசிட்டு இருக்கான்? நான் அப்படி எதுவும் சொல்லலமா. அப்பா, என் கூட விளையாடுறதுக்கு தானே பாட்டியை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தீங்க. எனக்கு இப்பயே விளையாடணும். ராகுல், இங்க வாயா. சரி, நான் உன் கூட கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு நான் அப்புறம் போய் வேலை பார்த்துக்கிறேன். உனக்கு என்ன விளையாட்டியா விளையாடணும்? கண்ணாம்பூச்சி விளையாடலாம் பாட்டி. சரி, கண்ணை பத்தி விடுறியா? சரி பாட்டி. கட்டி விடு.
ராகுல் எங்க இருக்கீங்க? நான் இங்க இருக்கேன். ராகுல் எங்க இருக்கீங்க? பாட்டி நான் இங்க இருக்கேன். ஐயோ ராகுல் ராகுல் பாட்டிக்கு கால் வலிக்குதுடா. ராகுல் ராகுல் அம்மா அம்மா அல்லாதையா பாட்டிக்கு ஒண்ணே இல்லையா, லேசாதான் வலிக்குதியா, நீ அல்லாதையா. அம்மா அம்மா கால் வலிக்குதே. ராகுல் அல்லாதையா அல்லாதையா. ஆ ஆ ஆ அல்லாதையா அல்லாதையா. ஆ அம்மா அம்மா. ரொம்ப வலிக்குதாமா? ஆமையா ரொம்ப வலிக்குதியா. ரமேஷ் இங்க வாங்க. சொல்லுமா. ஏற்கனவே ஆபீஸ்க்கு 3 நாள் லீவ் போட்டேன். இதுக்கு மேல என்னால லீவ்லாம் போட முடியாது. அப்புறம் 6 மாசம் பெட்ல இருக்க போறவங்களுக்கு என்னாலலாம் பணிவிட செய்ய முடியாது. 10ஆவதுக்கு நான் அவனை வேலை பார்த்துக்கணும். அதனால உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அம்மாவை கூட்டிட்டு போக சொல்லிருங்க, சரிங்களா? அப்பாட்டு சொல்லிடுறேன். ஒரு தொல்லை பத்தாது, இன்னொரு தொல்லை வேற. பார்த்து போயிருக்கலாமாம்மா. தாத்தா என்னாலதான் தாத்தா பாட்டி கீழே விழுந்தாங்க. குடிசாமி பாட்டி உங்களுக்கு நீ என்ன பண்ணுவ? உன்னையவே வர வேண்டான்னு இப்ப கடைசியில் என்னைய வர வச்சுக்கலாமா? நீங்க வராததுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? ஒரு சின்ன விஷயத்துக்கு கோச்சிட்டு போனது யாரு? நீங்க தானே, நாங்களா? அம்மா நான் யாருக்கிட்ட சண்டை போடலாம் வரலாமா? முன்னாடியே பார்த்துட்டு போலாமா வந்திருக்கிறேன். பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா? அப்ப கூட்டிட்டு போக வரலையா? நீங்க இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட சொல்ல மாட்டீங்களா? அது இல்லை காயத்ரி, அம்மா இப்போ இருக்க நிலைமையில வந்து அவ்வளோ தூரம் போக முடியாது. அதனால அப்பாட்ட எதுவும் சொல்லலை. உங்க அம்மாவுக்கு மட்டும்தான் வலி இருக்கா? எனக்கெல்லாம் வேலை இல்லையா? நான் அவனை பார்த்துக்கணும், ஆபீஸ் போகணும், எத்தனை வேலை இருக்கு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க. அப்பா அம்மாவுக்கு வந்து 6 மாதம் டெஸ்ட் வேணுன்ட்டாங்கப்பா. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறனால கூட ஏதாச்சும் பார்த்துக்கணும். அதனால அம்மாவை நீங்கள் ஊருக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்ப்பா. ஹாஸ்பிட்டல் செலவு கூட காசு கொடுத்துறோம். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருங்க. அப்பே என்ன அத்தா என்ன உப்புக்கு தானடி, பாராது நல்ல விட்டு குட்டா பாசம் ஏறடி, பெத்த உள்ள கந்த பணத்துக்கு ஆகுமா, தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டா தாலி மிஞ்சுமா, மாயக்கட்டி வளர்த்த புள்ள நல்லு கட்டி நிற்குதடி, வாங்கி தந்த காசுக்கெல்லாம் வட்டி கட்ட சொல்லுதடி, கோடு ஒண்ணு கிழிக்க வச்சு புண்ணி அடிக்குது அம்மாடி. கேட்டியா கருப்பம்? கேட்டியா? இதுக்கு தான் பேரனை பார்த்து கூப்பிடுறாங்கன்னு அங்கிருந்து ஆசாசையா வந்தியா? இப்ப கூப்பிட்டதுக்கான காரணம் இப்பயாவது உனக்கு புரியுதா? எல்லாம் உடம்புல தெம்பு இருக்க வரைக்கும் மட்டும்தான். ஏன்னா அப்பதானே வேலைக்காரியா பயன்படுத்த முடியும். வாய போடுறா. அவ பேரனை பார்த்துக்கணும் தாண்டா அங்கிருந்து ஆசாசையா வந்தா. ஆனா இங்க வந்து பேரனை மட்டுமா பார்த்துக்கிட்டா? வீட்டு வேலை மட்டும்தான்டா செஞ்சா. ஊர்ல மகாராணி மாதிரி இருந்தாடா. ஆனா இங்க சம்பளமே இல்லாத வேலைக்காரியாடா நீ நடத்தி இருக்கிற. விடுங்க, நம்ம பிள்ளை தானே, விடுங்க, அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. என்னம்மா? என்னென்ன நீ சின்ன பையனா இருக்கும்போது பையன் தவறி கீழே விழுந்துடக்கூடாதுன்னு வேலையெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடியே அலைஞ்சோம். ஆனா இப்ப உன் கீழே வந்த அம்மாவை பார்த்துக்க உனக்கு நேரம் இல்லை. இவ்வளைய ஒரு ரூபாய் சோறு வாங்க 1 மணி நேரம் கால் கருக்க நின்னோம். ஆனா உன் பெற்றவங்களை பார்த்துக்க நீ நேரமே ஒதுக்கல. இவ்வளோ ஏன்டா?
பையனுக்கு கால் வலிக்குமேனு இந்த கையிலடா உன்னை தூக்கி எவ்வளவோ தூரம் நடந்திருக்கிறேன். மனசு வளர்க்கிறதுக்கு நடந்துக்கிறியடா. என்னை மன்னிச்சுவாங்கப்பா. நீங்க இவ்வளவு கஷ்டப்படுங்க எனக்கு தெரியாம போயிடுச்சுப்பா. அதான்ப்பா நான் உங்களை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு வயசானவன் எங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கிறது இல்ல. உடையா நான் எங்க பொண்ணாடி நல்லா பாத்துக்கிறேன். உன் பொண்ணாடி பிள்ளைங்க நல்லா பாத்துக்கோயா. கற்பகம் வா, கற்பகம் போலாம். தாத்தா பாட்டியை எங்க தாத்தா கூட்டிட்டு போறீங்க? பாட்டிக்கு அடிபட்டுருக்கலாம், அதனால ஊர்ல ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட காட்டி கூட்டு போறேன். தாத்தா பாட்டி இல்லைன்னா எனக்கு போர் அடிக்கும் தாத்தா, நானும் வரேன் தாத்தா. பெரிய நாய் சமத்து பையனா, அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும் சரியா? சரி தாத்தா. வா கற்பகம் போலாம். கண்ணு ரமேஷ், உங்களை எல்லாம் பார்க்காம எங்கனால இருக்க முடியாதையா. ராகுல அப்பப்ப ஊருக்கு கூட்டிட்டு வாயா. சரிம்மா. அப்பா பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதே. கேட்டியாடா, இதுதான் பெத்த மனசு. நீங்க என்னதான் உங்களுக்கு கொடுமை செஞ்சாலும் பைத்தியகாரத்தனமா எங்களையாட நான் நினைச்சிட்டோம். வா கற்பகம் போலாம். ஐயோ வலிக்குதுங்க. கற்பகம், ஒரு மனிதன் எங்க சந்தோஷமா இருக்கான் தெரியுமா? உறுதியான இடத்துல உள்ளங்கையின் அகலத்துல 10 மாதம் படுத்திருந்தோம் பயணம் என்று தூக்கத்துல. அதுதான் உல்லாசமான வீடு, மனிதன் வாழும் கூடு. அதான் மனிதன் பிறந்ததுக்கப்புறம் படுற கஷ்டத்தெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. வானுக்கு கீழ் இருந்து மழை கஞ்ச முடியுமா, வர்ற விதி வந்துதாமா ஆகணும். வாமா நம்ம ஊர்ல போய் நல்லா டாக்டரா பார்த்து பார்த்துக்கலாம். போலாங்க. பெற்றோர்களால் கைவிடப்படும் குழந்தைகள் மட்டுமே அனாதைகள் என்றால், பிள்ளைகளால் உதாசீனப்படுத்தப்படும் பெற்றோர்களும் அனாதைகளே. அருகில் இருக்கும் போதே அள்ளிக்கோள், தொலைந்து போன பின் தேடாதே, அது மீண்டும் கிடைக்காத பொக்கிஷம், தாய் தந்தையின் அன்பு. அடுத்த நிகழ்வு, நம்ம கருணாலயகொண்டனூரின் கைப்பிள்ளை எங்க இருக்காரு? கொஞ்சம் தேடுங்க சொந்தங்களே. தலை வா தலை. தேடுங்க எங்க இருக்காரு? கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிக்க முடியலையா? சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க, எல்லாரும் வெயிட் பண்றாங்க இல்லையா கைப்பிள்ளைய பார்க்க. தலைன்னு கேட்டுச்சு, எங்க இருக்காரு நம்ம தலை? தலையோட வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சீக்கிரம் கூப்பிடுங்க. வேகமா ஆண்ட வேணும்னு நினைக்கிறேன். வாத்தல, எல்லாரும் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் வாத்தல. என்னடா கட்ட குறைக்கு கட்ட தெரியல. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சா? இன்னைக்கு முடிவு பண்றா, இந்த கைப்புள்ளியா அந்த கட்ட குறையா எவ்வளவு வண்டிய கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை உள்ள போதும் தெரியலையே. நம்ம கைப்பிள்ளைக்கு எல்லாரும் எனக்கு கரகோஷத்தை எழுப்புங்க. அடுத்த நிகழ்வு காவடி ஆட்டம். முழுமுதற் கடவுளை வணங்கி கும்மி அடித்தோம். தமிழ் கடவுளை போற்றி இதோ காவடி ஆட்டம். செந்தூர் வாழ் செல்வகுமார் வேறெடுத்து வீசி காட்டியவன் தமிழனின் தனி தேவா. இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழியா
இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய் அப்பனே. ஏ அனிதா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் சங்கீதா. அத கொஞ்சம் சத்தமா தான் சொன்னா என்ன? இதுக்குமே சத்தமா சொல்றதா? நீங்க சொல்லுங்க சொந்தங்களே. ஊருக்குள்ள 2-3 ஃப்ரெண்ட்ஸை வச்சிருக்கவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு இருக்கு. இதே மாதிரி தாங்க ஒருத்தர் 2 பேரை வச்சுக்கிட்டு என்ன கஷ்டப்படுறாருன்னு பார்க்கலாமா? நான் ரொம்ப கூச்ச
உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க. மச்சான், நான் ஒரு பொண்டாட்டி வச்சே சமாளிக்க முடியல. நீ எப்படி 2 பொண்டாட்டி வச்சு சமாளிக்க? எப்படி? அதாவது ஒரு பொண்டாட்டி கட்டினாண்டா அவளுக்கு நாங்க சண்டை வரும். அதுவே 2 கட்டிட்டோம்னா அவளுக்கு சண்டை வந்து நம்ம தலையில உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம்ல. ஜமாயிட்டாரு. இன்னைக்குதான் முதல் முறையா கல்யாணம் எடுத்து 2 பொண்டாட்டி வேற. முதல் முறையா பேச போறோம். யார்கிட்டயே பேசணும்னா ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. யாருக்கு போலாம்? முதல் தடவை பேச போறோம். அப்ப முதல் பொண்டாட்டி தான். ஹலோ ஏங்க ஏங்க எப்போ வந்தீங்க? வந்துட்டு ஒரு வார்த்தை கூப்பிடக்கூடாதா? ஏங்க நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டுருக்கேன். நீங்க என்னன்னே கேட்க மாட்டீங்க. சரி உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ஏங்க நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுங்க. என்ன நான் கேட்கறது இவனு கேட்கறா? என்னங்க என்ன கேளுங்க. அதான் என்ன நீங்க என்ன கேட்க போறீங்க? அதையும் நானே சொல்றேன். என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு வாய் திறந்து சொன்னா இந்த வாய் என்ன கொண்டா போயிடும். நான் தானே சொன்ன பிடிச்சிருக்குன்னு. சரி என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? இவ்வளவு பேசுறேனே ஒரு வாரத்துல என்ன பிடிச்சிருக்கான்னு கேட்டீங்களா? கடவுளே, 2 பொண்டாட்டியில ஒரு பொண்டாட்டி டமாரா? உனக்கு காது கேட்காதாடி? உங்க அப்பா ரெடி பண்ணிட்டானே. உனக்கு காது கேட்காதாடி? மாமா ஏமா இந்தாங்க டீ. ஆமா வந்ததுல என்ன சத்தத்தையே காணா? எது சத்தத்தையே காணோமா? ஒரு பெரிய கலவரமே இருந்துட்டு இருக்குடி. மாமா இங்க வாங்கல, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னம்மா? என்னம்மா கேளுங்க மாமா. ஐயோ என்ன? அதை நீங்க கேட்க போறீங்க, நானே சொல்றேன். சரி சொல்லி தொலை. சொல்லுங்க மாமா. சொல்லி தொலைடி, சொல்லி தொலை. அதை நீங்க கேட்க போறீங்க, நானே சொல்றேன். மாமா அவளுக்கு பாம்பு காது மாமா. பாம்புக்கு ஏதடி? அவளுக்கு பாம்பு காதா? சரி உனக்காக என்ன பிடிச்சிருக்கா? மாமா நான் இவ்வளவு கேட்டனே, உனக்காக என்ன பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நீ டமாராடிங்க. உங்க அப்பா பண்ணிட்டானே, என்னை ஏமாத்தி கல்யாணம் வச்சானே. மாமா மாப்பிளே. அம்மா நான் நேத்து கேட்டீங்களா? அம்மா நேத்து கேட்டீங்களா? நீங்க கட்டி கொடுத்தீங்களா? இந்த 2 பொண்ணுங்களுக்கும் காது கேட்க மாட்டேங்குது மாமா. கேட்க மாட்டேங்குது மாப்பிள, கேட்க மாட்டேங்குது. 4 நாளா போன் ரிங்கே கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் என்னன்னு பாருங்க. மாப்பிள உங்ககிட்ட பிடிச்சதே இந்த மரியாதை தான் மாப்பிள. ஆனா நான் சொல்றேன் சத்தியமா சொல்றேன், வயிறு சொல்றேன். ஆனா நீ இருக்கு பாத்தியா மாப்பிள? அம்மாடிங்களா மாப்பிள்ளைக்கு பசிக்குதான், சாப்பாடு போடுங்க. பசிக்குதா? உட்காருங்க மாப்பிள. ஐயோ ஐயோ ஐயோ
என் வீட்டு தோட்டத்தில் ஊரெல்லாம் கேட்டுப்பா என் வீட்டு ஊர்ல இருந்து வந்தனே கொஞ்சம் அசதியா இருக்கும் போய் படிங்கன்னு சொன்னீங்களா? மாமா எங்க அப்பா கொசுக்கடியை கூட தாங்கிக்குவார். ஆனா அந்த கொசு அவர் காதல போய் கொயின்னு ஒரு சத்தோட பத்தில அதை தாங்கிக்கவே மாட்டாரு. கொசு எப்படி கத்தும்? கொயின்னு. மாப்பிள என்னன்னா கேளுங்களே மாப்பிள. இந்த ரேடியோவை போட்டு விடுங்க. ரேடியோ கேட்காத காலத்து ரேடியோ நல்ல வக்கீலா பார்த்து முதல்ல டைவர்ஸ் அவங்க ரெண்டு பேரும் கொண்டாட்டியா அவன் என் மாமனாரியா நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா அவன் இருக்காங்கயா எங்க வாழ்க்கையில கெடுத்துட்டாங்க. அதுக்கு நல்ல முடிவு நீங்க தான் சொல்லணும். மாமா ஏமா இங்க வாங்கலேன். ஏமா என்னன்னா கேட்கணும். என்னம்மா சத்தம்? சார் உடனே சார் கொஞ்சம் பேசிட்டு இருந்தான் சார். சத்தம் போடாம சீரியல் பாருமா. மாமா சாயந்தரம் வந்துடுறேன். அப்ப இதெல்லாம் நீ ஏன் கூட பேசல? போன்ல பேசிட்டாரு. தம்பி சொல்லுங்கப்பா. வந்து தமிழ் இருக்கீங்க சொல்லுங்க. அவங்க ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சார். அவங்க அப்பா என்னை ஏமாத்தி கல்யாணம் வச்சிட்டாங்க சார். அதுக்கு நல்ல முடிவு நீங்க தான் சார் சொல்லணும். அது யாரு? என் முதல் wife சார். இது யாரு? என் ரெண்டாவது wife சார். இங்க ஒரு கல்யாணம் பண்ண ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். இங்க கிளம்புங்க. ரெண்டாவது கல்யாணமா? நீ என்னடா அறிவிக்கு தர என்னடா பண்ணுவ டேய்? எனக்கு டைவர்ஸ் வேண்டாம். நான் டாக்டர் கிட்டே போய் பாத்துறேன். என்னப்பா இங்க பாட்டு வந்தாங்க இங்க பாட்டு போறாங்க. மாமா மாமா நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன கஷ்டம்தான் தெரியல. இனிமே நம்ம 3 பேரும் சந்தோஷமா ஒண்ணா இருக்கலாமா? மாமா நாங்க தப்பு பண்ணிருந்தா மனுஷருக்காமா. மாமா நாம எந்த இடத்துல எப்படி பேசுறோம்னு தெரியாம இருந்தோம், இனிமேல் கரெக்டா பேசுறோம். இப்பதான் எனக்கு புரியுது, குறை உடம்புல இருந்தா பிரச்சனை இல்லை, மனசு
சொல்லி மாலை எதிர்த்ததும் சேரன் உன்னை சொல்லாரை சுப்பிரமணிய பாலன் பாசும் கோமல் மாயில் மேலேறி வாகுடனே வந்திறந்து ஐயன் எருளாளவன் அழித்து வெற்றி அது மகிழ்ச்சி கும்மி பாட்டிலே எல்லாருக்கும் பிடித்த பாட்டான பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு வண்டி பூட்டிக்கிட்டு இதோ உங்களுக்காக. நன்றி. இந்த நேரம் நம்மை காக்கும் பகவதி அம்மனுக்காக கரகம் எடுத்து ஆடிப்பாடி நம் பகவதி அம்மனை மகிழ்ப்போமா? இதோ உங்களுக்காக.
நல்லா மாட்டிக்கிட்டேன்ப்பா. அப்புறம் என்னாச்சு? ஒரே அட்வைஸ் தான், அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு. நம்ம கேட்டாலும் நம்ம வயசு கேட்க மாட்டேங்குதே. இது மாதிரி தாங்க ஒருத்தர் கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. வாங்க போய் பார்ப்போம். நம்ம பண்ணலாம் டிஸ்கவுண்ட் போகலாம். ஓடி பாடி ஆல்ரெடி நான் மாச்சு பாப்புன்ற மூடி போச்சுவா. குடிச்சுக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இது நைட் நான் உங்களுக்கு வேற போட்டு தரேன். இப்ப வேற இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன். பார்த்துட்டு இல்ல, பாத் குளிச்சுட்டு வரேன் சொன்னேன். என்னப்பா? நீ மெட்ராஸ்ல பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்க, உனக்கு ஒரு சம்பந்தம் வந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? பொண்ணுனா எப்படி இருக்கும்பா? என்ற மகனுக்கு பொண்ணுனா எப்படி இருக்குன்னு கூட தெரியல. இந்த மாதிரி பிள்ளை நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன் சோகமா இருக்க? ஆமா, இவர் யாரு? நம்மளே குறுகுறுன்னு பார்த்துருக்காரு. யாரு? நான் ஆமா. உன்னை குறுகுறு புதுசா வேலைக்கு செஞ்சிருக்கேம்மா, வீட்டு வேலைக்காரன். வேலைக்காரனா? வேலைக்கார வேலையை மட்டும் பார்க்கணும். எதுக்கு எங்க ரெண்டு பேத்தையும் பார்த்துட்டு இருக்க? சரிங்கம்மா. போய் வேலையை பாரு, போ. ஆனா இந்த செயின் உங்க அப்பாவுக்கு தானே? எனக்கு வேணும், இப்பயே கழட்டி கொடு. எங்க அப்பா சொன்னதெல்லாம் நான் தர மாட்டேன். என்ன ஆனந்த் இப்படி சொல்ற? போன டைம் நம்ம மகாபலிபுரம் போனப்ப இந்த
1,00,000-ஆ? ஆமா. ராஜபாண்டே ராஜபாளையம் ராஜபாண்டே. ஏய் தூ, என்ன ராஜபாண்டி ராஜபாண்டி? போ போ, போய் வேலையை பாரு போ. ஆனந்த், எனக்கு அடிக்கடி இங்க வர ரொம்ப கஷ்டமா இருக்கு. எப்போ உங்க அப்பா கிட்ட கேட்க போற? அது எங்க அப்பா இருக்க வரைக்கும் என்னால கேட்க முடியாது. அப்படின்னா உங்க அப்பாவை போட்டு தள்ளிடலாமா? எது போட்டு தர போறீங்களா? ஆமா, அது செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பிளான். வா 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 வா, உட்கார்ந்து பேசலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அவங்க அப்பா சோத்துல வெச்சலாம். அப்பையும் சாகலனா? அப்பையும் சொல்லலைனா அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி அவங்க அப்பா மேல ஏத்தலாம். அப்பையும் சாகலனா? அப்பையும் சொல்லலைனா கல்லு மேல கல்லா வச்சு 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 அப்படியே நசுக்கிடலாம். ஆமா, இப்படியே கேட்டு போய் எங்களை போலீஸ் முடிச்சு கொடுத்துற போல. போ, போய் வேலையை பாரு போ. மச்சான், ஏன்டா டென்ஷனா இருக்க? ஒண்ணுடா. ஆமா, இவன் யாரு புதுசா இருக்கான்? இவன் தான் நம்ம புது வேலைக்காரன். இவன்கிட்ட ஏதாவது போய் கேளு. செம்மையா ஓவர்ரைட் பண்ணுவான். போ 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 போ. ஆமா, உங்க பேர் என்ன சார்? ராஜபாண்டே ராஜபாளையம் ராஜபாண்டே. மனசுல என்ன பெரிய கபாலின்னு நினைப்பா? இவனே நல்ல பர்ஃபார்மன்ஸ் சொன்ன கூட. டென்ஷனா இருக்கு, ஒரு சிகரெட் எடுறா. சிகரெட் எடுறா. இல்ல சிகரெட் எங்கடா? சிகரெட் பிடிக்காம எதுக்குடா என்ன தீப்பெட்டி? சிகரெட்டா? சிகரெட்டா? சிகரெட்டா இல்ல சிகரெட்? சார், என்ன பெரிய டிராமா ஆர்டிஸ்டா இருக்காங்க போல. ராஜபாண்டே. ஏய் தோ, என்ன ராஜபாண்டி? போ போய் சூடா டீ போட்டு வா. என்னடா ஓவரா பண்றீங்க? என்னடா ஓரா பண்றான்? ஏதாச்சும் குடிப்பியா இல்லை எதுவும் பழக்கம் இல்லைன்னு சொல்லுவியா? என்னடா டீ இது? இவ்வளவு சுகர் போட்டு வச்சிருக்க? இதெல்லாம் மனுஷன் குடிப்பானோ? டீயா? சார், நீ மட்டும் என்ன பார்த்துட்டே இருக்க? ஊத்துறா. அப்பெல்லாம் அவளை பண்ணக்கூடாதுடா. அவங்க நமக்கு அப்பா மாதிரிடா. நீதான் உங்க அப்பாவே அசிங்கமா கேட்பியே, ஊத்துறா. அப்பெல்லாம் அவளை பண்ணக்கூடாதுடா. ஊத்துங்கப்பா ஊத்துங்க. சின்ன வயசுல உங்க சின்ன வயசுக்கு சோத்துல எறி வாங்கியாச்சு, சேத்துல எறி வாங்கியாச்சு. ஓவர் ஆக்ட் பண்றான். இப்ப நம்ம கேம் விளையாடுவோமா? மனசை பார்த்து தான். இப்ப இவன் தான் மச்சான், அப்ப உங்க அப்பா போய் திட்டுறா மச்சான். அப்பெல்லாம் அவளை திட்டக்கூடாதுடா. அவங்க நமக்கு அப்பா மாதிரிடா. எனக்கு ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஃபுல் சரக்க போட்டு நான் தான் உங்க அப்பான்னு நினைச்சு ஃபுல் போதையில என்னை அசிங்கமா கேவலமா திட்டி திட்டி அடிச்சு. இதுவே எங்க அப்பாவா இருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? ஏண்டா, ஒரு மாசத்துக்கு 10,000 கொடுத்தா எப்படிடா பார்த்து சுத்த முடியும்? எப்படிடா 4 பிகரை கரெக்ட் பண்ணுறது? இதுவே எங்க அப்பா இருந்தா துணியை வச்சு அடி அடி நடிச்சிருப்பேன். போய் திட்டுறா மச்சான். ஐயோ அப்பா, அப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. சாரிப்பா. மச்சான், அவன் வெறும் கேரக்டர் தான்டா பண்றான். நீ என்னமோ உங்க உண்மையான அப்பாவை பார்த்த மாதிரி இப்படி பம்புற. ஐயா அம்மா, ஒரு விண்ணப்பம். இதுவே அவரு எங்க மகனா இருந்து நான் அவரோட அப்பாவா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஓ, நீ உண்மையிலே பெரிய டிராமா ஆர்டிஸ்ட் தான் போல. எங்க பண்ணி காட்டு பார்க்கலாம். அவர்தானே உண்மையான அப்பாவே. நான் உண்மையான அப்பாவா? ஏண்டா, ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்ணா அவனை திருத்துறவனா நல்ல ஃப்ரெண்டுக்கு அழகு. ஆனா அவனுக்கு நீ சேர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டாளேரியா?
ஏன் பொண்ணு அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருந்தா கூட நான் கம்மன் இருந்திருப்பேன். ஆனா ஒன்ன லவ் பண்ணா பத்தியா நான் சும்மாவே விட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணு, உன் மேல நான் கை வைக்க கூடாது. அதனால உன்னை நான் சும்மா விடுறேன். ராஜபாண்டி ராஜபாளையம் ராஜபாண்டி. காராள வம்சத்தின் நாயகரான பொன்னர் சங்கரை அழைத்து வந்தோம். இதோ இந்த வருடம் நம்ம கொங்கு சமுதாயத்தின் வீர தீர வெற்று நாயகரான தீரன் சின்னமலையை கும்மிப்பாட்டின் மூலமாக அழைப்போமா? நம்ம ஊர்ல ஆடோட்டி பார்த்திருப்பீங்க, மாடோட்டி பார்த்திருப்பீங்க, கோழி கூட ஓட்டி பார்த்திருப்பீங்க. ஆனா ட்ரெண்டிங் பேய் ஓட்டி பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? ஓங்கி ஓட்டுனா 1.5 கிலோமீட்டருக்கு ஓடிடும். கூப்பிடுங்க அம்மா, நம்ம கருணலியா கவுண்டர் பூசாரிங்கள. ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. சாமி சாமி 500 ரூபாய் நடிக்க சொன்னா 5000 நடிக்கிறீங்களே சாமி. சாமி கண்ணு நடிக்க சாமி. ஐயோ ரத்த காட்டறிடோய். யயா ஊசி போன வெள்ளரி மாறந்துகிட்டு நீலா நான் கலாய்க்கிறல்ல. என் திறமை எங்க இருக்குப்பா சாமி? நம்ம கொத்துக்காருக்கு பியாரா இருக்கு சாமி. எந்த ஒரு கொத்துக்காரரு சாமி? நம்ம கர்ணலியா கண்ணன் ஒரு கொத்துக்காரரு தான் சாமி. ஓ அப்ப நீதான் அசிஸ்டண்டா? ஆமா ஜமி. அது கேட்டா மூக்கியா முருகசுர சட்டி மாதிரி இருக்கு. மணக்கு பண்ணு, நல்லா மணக்கும். யோ இப்படியே கையை தூக்கி இருந்தா எப்படியா மணக்க நரத்தையா செய்யும். இருக்கு. ஆமா சாமி, கொஞ்ச நேரத்துல மழை வர மாதிரி இருக்கு சாமி. நான் போய் இதை எடுத்துட்டு வந்துடுறேன் சாமி. அடிமை எனக்கு அடிமை வாங்கணும் மிகவும் திறமைசாலி. இதை வச்சு அவ்வளோ பெரிய வைத்தியமே காப்பாற்ற போது நம்மள காப்பாற்ற மாட்டாங்களா சாமி? சரி அவ்வளோ 10 லட்சம்
இங்க ஏதோ அமானுஷம் இருக்கு. ஆமா சாமி, இங்க ஒரு அமானுஷம் இருக்கு சாமி. அத கூப்பிட்டு விரட்டி விடுங்க சாமி. ஏண்டா அது பாட்டு சிவனேன்னு ஒரு ஓரத்துல இருக்கு, அதை ஏன்டா நாம இது பண்ணோம்? அட கூப்பிடுங்க சாமி. சரி சிஷ்யா, அந்த 2 எலுமிச்சம்பழத்தை இருந்ததே 2 எலுமிச்சம்பழம், அதுலயும் உன்னை ஜூஸ் போட்டு குடிச்சிட்டேன். இப்ப பேய் ஓட்டுறதுக்கு என்ன பண்றது? டே லூஸ் பேய கூப்பிடுங்க சாமி. டே லூஸ் சிஷ்யா, அதுதான் பேய கூப்பிடனா? நீ பாட்டுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டனா யாரும் அந்த பேய கூப்பிடுவா? யோ பைனாவளி சாமி, நானே அந்த பேய கூப்பிடுறியா? ஆமா, நீ அவ்வளோ பெரிய அப்பா நக்கறான்டா, சண்டையில கொண்டு கூப்பிடுற. யோ யாமா எவ்வளவு நாள் எவ்வளவு என் சாமி பார்த்துப்பா. வாடி வாடி, எவ்வளவு நாள் வாடி.
இவங்க 2 பேத்தோட ஜோடி பட்ட அற்புதமா உன்னைய கொத்திக்கால தாத்தா லாங்குவேஜஸ்ல ஆங்கரிங் பண்ணி அசத்துறாப்பா. 2 பேத்துக்கும் நான் மறக்காம ஒன்று கொடுக்கணும். இது வரைக்கும் கொடுத்ததே போதியா? அவளை இழுத்துட்டு போய் சாட்டா சாட்டாங்களா என்னை காப்பாத்தியா? டேய் என்னோட முதுகு தான் கிடைச்சதாடா, என் வயிறு உடம்பு தான். போடா போய் வேற எங்கேயாச்சும் சொல்லு சாமி. அது நல்லா சோஃபா மாதிரி இருக்கு சாமி. என் உடம்புல காமெடி பண்றியாடா லூசு? ஆமா சாமி. வேணாம் இவன் கிட்ட இனிமேல் பேசினா நம்மளே தான் வளைப்பான். நாம போய் நம்ம வளைப்போம். சாமி அவனை ஓட்டி விடுங்க சாமி. இல்ல ஓட்டி விடு பேசி விடுங்க. சாமி அவளை வந்து இந்த வட்டத்துக்குள்ள உட்கார வைடா. ஆமா சந்திரன் இப்படி ரொட்டேட்ல வர்றேன் போய் உட்காரியா? சாமி என்னடா மூஞ்சி அப்படி வச்சிருக்கியா? யோ லூசாயா நீ நம்பர் 1 லூசியா? சரி 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 சாமி சாட்டி எடுத்து அவளை ஓட்டிடலாமா சாமி? ஓட்டல சாமி உங்களை கொஞ்சம் பொத்தி நிக்க சொல்றா சாமி. என்ன சொல்றா சாமி? உங்களை கொஞ்சம் பொத்தி நிக்க சொல்றா சாமி. பொத்தியா? என்னடா சொல்ற? ஒண்ணும் புரியல தெலுங்குல. அதான் சாமி உங்களை கொஞ்சம் வாய பொத்திட்டு இருக்க சொல்றா சாமி. அப்படியா சொல்றா? ஐயோ இல்ல சாமி உங்களை கொஞ்சம் ஒத்தி நிக்க சொல்றா சாமி. ஒத்தியா? டேய் என்னடா வந்தது சாக்லேதுன்னு என்னடா சொல்லுது சாமி? கதவை சாத்தலன்னு நினைக்கிறேன் சாமி. நான் போய் சாத்திட்டு வந்துடுறேன். சிசியா இங்க வாவா சாமி. இருக்கு இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த டேவாக நான் மட்டும் தான் பேசுவேன். இருக்கு எங்க சாமி பிடிச்சிச்சு இருக்கு. சரி சரி அந்த சாட்டை எடுத்து கூட முக்காலி முக்கா இந்த டார்லிங். சாமி சாமி லூசு சாமி நிறுத்துடி. ஏடா லூசு அதை தேங்கிட்ட கொடுக்க சொன்னா நீ என்ன லூசு பேசிட்ட கொடுத்துருக்க சாமி. நீங்க உருப்படியா சொல்ல அதனால கொடுத்துட்டேன். டேய் வந்தது வந்த உங்க கொத்துக்காரங்க நல்ல அசிஸ்டண்டா போட்டு விட்டுருக்காரா. சூப்பர் அசிஸ்டண்டா. ஆஸ்கர் அவார்ட் வாங்கிடுறாங்க கூடிய சீக்கிரத்துல. ஓகே சாமி போய் அவனடி போடி. ஏன் சும்மா அடிக்க மாட்டேன் எதுக்கு? அப்படியா ஒரு டான்ஸ் போடு. என்கிட்டே அதை காமிச்சாங்களா? டேய் பாட்டு நிறுத்துடா. சும்மா முன்னாள் காதலே அந்த காதலே அவனை பலி கொடுத்தா போயிடுவியா? ரொம்ப பெருசா இருக்கு என் மூஞ்சி ரொம்ப சின்னது. கொஞ்சம் தள்ளி நில்லுமா. அவனை பலி கொடுத்தா போயிடுவியா? ஐயோமா பலினோ இந்த பலினமா அவனை கூட அம்சத்தை கூட்டிட்டு போயிடுவியா? மூஞ்சி அப்படி கொண்டு வராதப்பா ரொம்ப அசிங்கமா இருக்கு. யோ என்ன என்னைய கோத்து விட்ட? உன்னைய கோத்து விடாம பின்ன ஊசி நூலிய கோத்து விடுறது. கொத்துக்கார கோத்து விடியா? காணாப்பா நாளைக்கு வரத்துக்கலாம். இவ்வளவு நேரம் நான் கஷ்டப்பட்டேன் கொஞ்ச நேரம் நீ கஷ்டப்படு. பாப்பா சந்திரமணி பாட்டுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாப்பா மறுபடியும். சிஷ்யா இதுதான் சரியான நேரம். நான் என்ன பண்றேன் அவளை அவன் நடத்துல இருந்து
Anak dapat saya apa teke na apa dia apa teke apa itu apa tut apa dia apa teke na apa dia apa teke நம்ம கருங்கலியா கவுண்டனூரின் காவல் தெய்வமான கருப்பண சுவாமியை போற்றி கொங்கு ஒயிலாட்டம் இதோ உங்களுக்காக. மலரமாலையாய் மலைவழியும் மேகமாய் மலைவழியும் மெல்லனாய் மலையினை நோக்கி வருக சீரோளரும் காலினை சேர்த்திடும் சதங்கையை ஜெகன ஜெகன செவிடுபடி ஓடி வருக வளரமாலையாய் தமிழ் ஐயனாய் தண்டையுடைய இங்கினி தத்தினத்தோம் என்று சத்தியம் செய்து வருக மாலையாய் புகவலரும் பூஜைக்கு ஓடி வருக அப்படி கற்பவரம் கருப்பசாமி அங்க கர்மேகம் போய் வரோம் கருப்பசாமி
பெரியவங்க சின்னவங்க எல்லாமே நல்ல ட்ரைனிங் கொடுத்து நல்லா ஆடிக்காக பரவாயில்ல பாராட்டு. நெக்ஸ்ட் இயர் இன்னும் நிறைய பேர் புதுசா பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பண்ணலாமா? எங்களது இளஞ்சிட்டுகளை பாராட்டி ஒரு சில வார்த்தைகள். நல்லா பண்ணீங்க, அதுக்காக உங்களுக்கு எல்லாத்துக்குமே பாராட்டுகள். எல்லாருமே கைத்தட்டி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்தலாம். ரொம்ப கம்மியான டைம்ல ரொம்ப சூப்பர் பண்ணியிருந்தீங்க. இன்னும் அடுத்த வருஷம் இதுக்கு மேலேயும் இன்னும் எல்லாத்தையும் சிரிக்க வச்சு எல்லாத்தையும் மகிழ்விக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. கேமராமேன் கருப்பணசாமி, புதுப்பட்டி பழனிசாமி குழு மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். நீங்க காஞ்சனா பத்தி என்ன நினைக்கிறீங்க? காஞ்சனா பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு சந்திரமுகி பிடிச்சதா காஞ்சனா பிடிச்சதா? சந்திரமுகி காஞ்சனாவுக்கு உங்களே ரொம்ப பிடிச்சிருச்சான். வெளியூரில் இருந்து வந்து கோவில் நம்ம ஊரை சிறப்பாக பண்ணி கொடுத்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கருப்பணசாமி வேட மனிதன் நம்மளை மகிழ்வித்தார். வேலை